கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மாவினுடைய அஞ்ஞாதவாசத்திற்கு பிறகு காப்பாற்றுகிற பெரும் பொறுப்பை இயேசு சிலுவையை தூக்கி தானே தோளில் போட்டு கொண்டதைப் போல இந்த கடமையை செய்வதற்கு மக்களின் மனம் கவர்ந்த கழக தொண்டர்களின் அன்பை கொடையாக பெற்ற எல்லோருக்கும் அறிமுகமான டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கட்சி கலகலத்துவிடும், காணாமல் போய்விடும், 6 மாதத்தில் திமுகவின் ஆட்சி வரும், தேர்தல் வரும் என்றெல்லாம் தெருவோரத்தில் நின்று கொண்டு சில பேர் கதைத்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பொய்யாக்குகின்ற வகையில் எதிரிகளினுடைய சவாலையும் பச்சை துரோகிகளினுடைய அறைகூவலையும் துணிந்து எதிர்கொள்வதற்கு கழகத்தினுடைய நம்பிக்கையாக தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை முறையாக செய்தார் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு கூடி அம்மா அவர்கள் நின்ற ஆர்கே நகரில் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்று யோசித்த பொழுது எதிரிகளை இந்த காலகட்டத்தில் அம்மாவின் தொகுதியில் எதிர்கொள்வதற்கு சரியான ஆளுமை உள்ள ஆள் டிடிவி தினகரன் தான். அவர்தான் இன்றைக்கு அம்மா இருந்த இடத்தில் இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி வருகிறார். அவரையே நிறுத்தலாம் என்று அவரை நாங்கள் களத்திலே நிறுத்தினோம். களம் ஆரம்பத்தில் எங்களுக்கு சரியாக இல்லை. என்னை போன்றவர்களுக்கே மிரட்டல் வந்தது. பிரச்சாரத்திற்கு போனால் அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்றெல்லாம் என்னுடைய நண்பர்களே என்னிடத்தில் எச்சரித்தார்கள். ஆனால் நானே 6 நாட்கள் ஆர்கே நகர் தொகுதியின் முக்கியமான எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்தேன். அம்மாவின் மரணத்திற்கு பின்னால் மர்மம் இருக்கிறது என்று ஓ பன்னீர்செல்வம் திரும்ப திரும்ப அதையே இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய மையப்பொருளாக்கி அவர்கள் பேசினார்கள். தன்னுடைய சொத்தை திருடிக்கொண்ட ஒருவனே தன்னிடத்தில் சிகிச்சைக்கு வந்தால் ஒரு மருத்துவர் அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் தொழிலினுடைய தர்மம். அதை டாக்டர்கள் எப்பொழுதும் மீறவே மாட்டார்கள். மருத்துவ உலகத்தின் மீதும் டாக்டர்களின் மீதும் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிவிக்கப்படாத போரை இந்த யுத்தக்களத்தில் அவர் எடுத்தார். அம்மாவின் மறைவிற்கு பிறகும் 75 நாட்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அவர் உட்கார்ந்திருந்தார். அம்மாவினுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, விசாரணை வேண்டுமென்றால் அப்போதே அவரே அதை எடுத்திருக்கலாம். ஆனால் குதிரை பறிபோனதற்கு பிறகு கொட்டிலை இழுத்து பூட்டுவதைப் போல முதலமைச்சர் பதவியை இழந்ததற்கு பிறகு பித்தம் பிடித்தவரைப் போல பேசுகிறார் ஓ பன்னீர்செல்வம். அந்த பிரச்சாரத்தை நாங்கள் எதிர்கொண்டோம். காலையிலும் மாலையிலும் வேட்பாளர் வீதி வீதியாக வந்தார். எல்லா வீதிகளிலும் உற்சாக வரவேற்பு. 51,000 வாக்கு வித்தியாசத்தில் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார் என்று கணிக்கப்பட்ட நிலையில் தேர்தலை ரத்து செய்தார்கள். எங்களுக்கு கிடைத்த தொப்பி சின்னத்தை வைத்து நாங்கள் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வெற்றி கனிந்து வருகிற காலகட்டத்தில் வளைகாப்பு வைபவம் நடக்கும் என்று சொல்லுகிற நிலையில் எங்கள் வயிற்றையே குத்தி கிழித்தார்கள் துரோகிகள். இப்பொழுது அவருக்கு ஒய் பாதுகாப்பு, அவருக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸார். ஆயுதங்களை இப்படி அவமதிக்கக்கூடாது. சசிகலா அவர்கள் இந்த ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா 2 அணிகள்லையுமே இந்த சம்பவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு செய்கிறாங்க. 2 அணியே கிடையாது, அதுவே தப்பு இல்லை. நான் உலகமாக யுத்தத்தை படிச்சிருக்கேன், பானிப்பட்டு ஒரு படிச்சிருக்கேன். உலக சரித்திரத்தில் எல்லா போர்களையும் நான் ஓரளவில் மாணவனாக படிச்சிருக்கேன். 122 பேர் 11 பேர்கிட்ட சரணடைந்த சரித்திரம் இப்போ தான் நடக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முக்கியமான காரணம் இது பொய்யாக புனையப்பட்ட வழக்கு. இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டியது டெல்லி காவல்துறையினுடைய கடமை. அந்த கடமை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். எந்த ஆவணமும் எடுக்கவில்லை. எடுப்பதற்கு முகாந்திரம் ஒன்றும் இல்லை. ஆவணமும் எடுக்க முடியாது, எங்கள் கோவணத்தையும் அவர்கள் எடுக்க முடியாது.